Welcome to Jesus God Palace in the name of Jesus. நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya வல்லமையை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையை ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya 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 அக்கினிமயமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அதிசயமான தேவன் அவர், அற்புதம் அற்புதம் நம்முடைய தேவன், ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya 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 மகத்துவமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்தவர், பரலோக தேவாதி தேவன், பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமாகிய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய தேவன் அவர். ஹalleluya கர்த்தத்துவம் நிறைந்த தேவன், மகிமை நிறைந்த தேவன். ஹalleluya 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 பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன், பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவன் பாதையில் நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya 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 அக்கினியே கண்மலையே உயர்ந்தவரே சிறந்தவரே. ஹalleluya ஹalleluya அதிசயமானவர் நம்முடைய தேவன், அதிசயமானவர். ஹalleluya அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன், அற்புதர் மகத்துவமான தேவன் அவர். ஹalleluya 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 எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன். ஹalleluya 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 கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya கண்டு நம்மை அழைத்த தேவன். ஹalleluya ஹalleluya சிறுமைப்பட்டிருந்த நம்மை அழைத்தாரே. ஹalleluya சிறந்து விளங்கும்படியாக, உயர்ந்து விளங்கும்படியாக. ஹalleluya நன்மைகளின் நாயகன் நம்மை அழைத்தாரே, நம்மை மீட்டு கொண்டாரே. ஹalleluya ஹalleluya நம்மை மீட்ட தேவன், நம்முடைய ரட்சகர், நம்மை ரட்சித்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 வல்லமை மிக்க செயல்களை நம் வாழ்க்கையில் செய்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya அவர் நன்மைகளின் நாயகன், நன்மைகளின் நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 அதிசயமானவர். ஹalleluya கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்கிற அதிசய நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya யெகோவா தெய்வம் அவர், யெகோவா என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவன், சர்வ வல்லவர். ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் அவர். ஹalleluya நீதியின் தேவன். ஹalleluya ஹalleluya நீதிமான்களின் தேவன். ஹalleluya ஹalleluya நீதியின் பாதையில் நம்மைக்கு காண்பித்து நடத்துகிறாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம். நித்திய ஜீவனை தரும்படியாக நீதியின் பாதையை காண்பித்து நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் நம்மை பரிசுத்தமாகும்படியாக அழைத்தாரே. ஹalleluya 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 அவருடைய வல்லமை மிக்க செயல்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். கர்த்தத்துவம் நிறைந்தவர். ஹalleluya மகத்துவமானவர். அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே. ஹalleluya 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 அக்கினியே கண்மலையே அவர், அக்கினிமயமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya நம் மீது நோக்கமாய் இருக்கிறவர், நம்மை அழைத்த தேவன், நம் மீது நோக்கமானவர். ஹalleluya 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 நம் மீது சிந்தை உள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya நம் மீது நினைவாய் இருக்கிறாரே. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நேரமும் நம் மீது நினைவாய் இருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் மீது நினைவாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனே, நித்திய பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் இயேசுவே. ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகன். ஹalleluya நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்திய கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொள்வதற்காக கல்வாரி சிலுவையில் ஹalleluya வெட்டி சிறந்தாரே. ஹalleluya ஹalleluya நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya நமக்கு விடுதலை தரும்படியாக, ஹalleluya நமக்கு வெற்றியை தரும்படியாக அவர் சிறுமைப்பட்டாரே. ஹalleluya ஹalleluya நம்முடைய சிறுமையை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஹalleluya நன்மைகளின் நாயகன், கல்வாரி நாயகன், நம்மை கரம் பிடித்த நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya வல்லமை மிக்க செயல்கள் நம் வாழ்க்கையை செய்கிற கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, நமக்கு மன மகிழ்ச்சியை தரும்படியாக ஹalleluya அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya மகத்துவமான தேவனை ஸ்தோத்திரிப்போம்.
ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆவியாகிய தேவனே ஸ்தோத்திரம். இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, நம் குடும்பங்களில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நித்திய ஜீவனே ஹalleluya, அபிஷேக நாதனே ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர் நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன், அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, 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 ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஹalleluya, ஹalleluya. மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனே, சர்வ லோகாதிபதியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் மீட்பர் அவர், நம்முடைய மீட்பரை ஸ்தோத்திரிக்கிறோம், நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya, ஹalleluya. அடிமைப்பட்டிருந்த பாவ சாபங்களுக்கு அடிமைப்பட்டிருந்த இடத்திலிருந்து நம்மை மீட்டாரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வார்த்தை வடிவமே எங்கள் ரட்சகரே. ஹalleluya. இயேசுவே யெகோவா ரப்பா எஜமானனே. ஹalleluya. சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya. நம்மை சிருஷ்டித்த கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நமக்கு நம்முடைய ஆராதனைக்குரியவர், நம்முடைய துதியலுக்குரியவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர், தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதர், அற்புதர் நம்முடைய தேவன், அற்புதர், அதிசயங்களை காணப்படுகிற தேவன், அற்புதர். ஹalleluya, 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 ஹalleluya. தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ராஜாதி ராஜாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே. ஹalleluya, 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 ஹalleluya. தெடுக்கப்பட்ட இடங்களிலும் ஒடுக்கப்பட்ட இடங்களில் இருந்து நம்மை மீட்டாரே. ஹalleluya. நம்மை மீட்ட தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒடுக்கத்திலிருந்து நம்மை மீட்டாரே, நெருக்கங்களிலிருந்து நம்மை மீட்டாரே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீவ நதியே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஜீவ அப்பமவர். ஹalleluya. சத்தியமும் ஜீவனும் வழியுமாகிய தேவனே ஸ்தோத்திரிப்போம். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya, 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 ஹalleluya. நித்திய ஜீவனையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அவரே சத்துவம், அவரே கர்த்தத்துவம். நம்முடைய ஆத்மாவுக்கு சத்துவம், மகிமையானவரே. நம்முடைய ஆத்மாவுக்கு சத்துவமானவரே, நம்முடைய ஆத்மாவுக்கு பலனானவர் அவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அபிஷேகநாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதன் இப்போதும் நம் குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. நம்மை விடுவிக்கும்படியாக அக்னியாக இறங்கிக் கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருக்கிறவர். ஹalleluya. நம்மை காக்கும் தேவன் அவர். ஹalleluya. நம்மை காக்கிற தேவன் நம் மீது நோக்கமாய் இருந்து கரங்களை ஏந்தி கொள்கிறாரே. பெட்டைகளின் மறைவில் வைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் ஜீவன், அது நித்திய ஜீவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய நம்முடைய குடும்பங்களின் சமாதானத்தை தரும்படியாக நம்மை மீட்டாரே. ஹalleluya. நமக்கு நம்முடைய குடும்பங்களின் நன்மை, நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக நம்மை மீட்டாரே. ஹalleluya. நம்முடைய சிறுமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்தாரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திர ஆலோசனை கர்த்தர் அவர். ஹalleluya. அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிறகு. ஹalleluya, ஹalleluya. நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஆதி ஜலத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. நம் குடும்பங்களில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. விடுதலை நாயகன் அவர். ஹalleluya. நமக்கு விடுதலை தரும்படியாக நம் குடும்பங்களில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய வாயின் வார்த்தைகளில் பிரியமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. அவர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவன் பரிசுத்தர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், சர்வ லோகாதிபதியை ஸ்தோத்திரிப்போம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அவருடைய அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம், அவருடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் வல்லமையானவர்.
ஹalleluya 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 எல்சுடா எல்ரோயே ஹalleluya ஹalleluya நம் எபினேசர் அவர் ஹalleluya எங்கள் எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ரப்பா ஹalleluya யெகோவா தெய்வமே ஹalleluya ஹalleluya நம்மை கண்ட தேவன் அவர் ஹalleluya நம்மை காண்கின்ற தேவன் ஹalleluya ஹalleluya நம்மை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் உயர்ந்தவர் உன்னதர் ஹalleluya ஹalleluya சிறந்தவர் நன்மைகளின் நாயகன் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரை நாம் ஆராதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya ஹalleluya அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஹalleluya உள்ள கையில் வரைந்து நம்மை பாதுகாக்கிறாரே கரங்களில் ஏந்தி கொள்கிறாரே ஹalleluya ஹalleluya நம்மை கற்பத்தில் கண்ட தேவன் அவர் ஹalleluya ஹalleluya அவர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்தாரே ஹalleluya ஹalleluya இம்மட்டுமாய் நடத்தின தேவன் எபனேசர் இனியும் நம்மை நடத்துகிறாரே நடத்துவாரே ஹalleluya 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 அதிசய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமையானவர் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் ஆவியாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அதிசயமானவர் அதிசய கர்த்தர் அவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போக்கிலும் வரத்திலும் எப்போதும் நம்ம மீது நோக்கமாய் இருந்து பாதுகாக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya கல்வாரி நாயகன் ஹalleluya நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திய கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya ஹalleluya நமக்காக அல்லவோ அவர் கல்வாரியில் வெட்டி சிறந்தார் ஹalleluya ஹalleluya நமக்காக அல்லவோ அவர் கல்வாரியில் மொழிமொழி சூட்டினார் நம்முடைய வியாதிகளுக்காக நமக்கு பலனை தருவதற்காக அல்லவோ அவர் ஹalleluya கல்வாரியில் வெற்றி சிறந்தார் ஹalleluya ஹalleluya வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவர் நன்மைகளின் நாயகன் ஹalleluya நம்மை படைத்த தேவன் அவர் ஹalleluya 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 சர்வ சிருஷ்டி ஹalleluya அவர் சிருஷ்டி கர்த்தர் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரியவர் அற்புதர் அற்புதர் ஹalleluya அபிஷேகநாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேகத்தால் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வல்லமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தமே ஹalleluya 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 நீதிமான்களின் தேவனே ஹalleluya நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya வல்லமே மிக்க செயல்களுக்காக அவருடைய கையின் வல்லமைக்காக ஸ்தோத்திரிப்போம் மகத்துவமே மாட்சிமையே வல்லமே கர்த்தத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே அற்புதரே ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் 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 வார்த்தை வடிவமே வல்லமே ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ லோகாதிபதியே ஹalleluya எஜமானனே எங்கள் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லமே ஹalleluya வல்லமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம் அபிஷேகநாதனே அக்கினியே கண்மலையே உயர்ந்தவரே சிறந்தவரே வல்லவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 நாம இப்போது ஒரு பாடல் பாடலாம் ஹalleluya ஸ்தோத்திரமானவரே சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஒளிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே என்றும் போற்றி பழிந்திடு மகளே என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே என்றும் போற்றி பழிந்திடு மகளே பார்வோற்றும் தேவன் உன்னில் இருக்க கலக்கமே மகனே கலக்கமே மகளே பார்வோற்றும் தேவன் உன்னுள் இருக்க கலக்கமே மகனே கலக்கமே மகளே சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க
உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஒளிபுடன் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே அவர் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தார் என்றும் மாறாத தேவன் உன்னை நடத்திடுவார் அவர் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தார் என்றும் மாறாத தேவன் உன்னை நடத்திடுவார் தனிமையில் இருந்தாலும் துணை நின்றிடுவார் போக்கிலும் வரத்திலும் முன் சென்றிடுவார் தனிமையில் இருந்தாலும் துணை நின்றிடுவார் போக்கிலும் வரத்திலும் முன் சென்றிடுவார் சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஒளிபுடன் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே சொல்லுங்க என்னை அழைத்தார் என்று சொல்லுங்க சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஒளிபுடன் விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே என்றும் துதித்து மகிழ்ந்திடுவேன் என்றும் போற்றி பணிந்திடுவேன் என்றும் துதித்து மகிழ்ந்திடுவேன் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் பாகூற்றும் தேவன் என்னுள் இருக்க கலங்க மாட்டேன் பயப்பட மாட்டேன் பாகூற்றும் தேவன் என்னுள் இருக்க கலக்கமில்லை பயமில்லை பாகூற்றும் தேவன் என்னுள் இருக்க கலக்கமில்லை பயமில்லை சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே பரிசுத்த வாழ்வில் ஒளிபுடன் விளங்க என்னை அழைத்தாரே என்னை அழைத்தாரே இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். சிறுமை வாழ்வில் சிறந்து விளங்க நம்மை தேவன் எதற்காக அழைத்தாரு? தேவனுடைய நோக்கம் என்ன? அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? நாம் சிறுமைப்பட்டிருந்தோம், பலவீனத்தில் வீழ்ந்து போயிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை அவர் தூக்கி எடுத்த தேவன் அவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? அந்த வாழ்விலிருந்து சிறந்து விளங்கும்படியாக, அந்த சிறுமைப்பட்ட வாழ்விலிருந்து உயர்ந்து விளங்கும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நாம இப்போது ஒரு வசனம் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 22:21 வசனம். நீங்கள் பைபிள் இருந்தால் வாசி எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நீங்க அப்புறம் வாசிகள், நமக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருப்பீர்களே. சிலரை நாம இங்க பாருங்க, அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. இப்ப தேவன் நம்மை அழைத்ததும் நம்ம எப்படி பண்ணுகிறார்? நீ இப்படி வாழ வேண்டும், இப்படியாக செல்ல வேண்டும், அப்பதான் நம்ம நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மை எதற்காக அழைக்கிறார்? அவருடைய நோக்கம் என்ன? நமக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு ஜீவன் இருக்கு. நாம் அழித்து போனாலும், நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் நமக்குன்னு ஒரு வாழ்வு இருக்கு. அந்த நித்திய ஜீவனை நாம் எப்படி வாழ்ந்தால் அதை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அவர் கற்றுத்தரும்படியாகத்தான் அவர் அழைக்கிறார். அப்ப நம்முடைய சிறுமையிலிருந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நாமை உயர்த்தும்படியாகத்தான் அவர் அழைக்கிறார். இங்கே பாருங்கள், அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீர்களே. அந்நியன் என்றால் நமக்கு பிறர், அடுத்தவர்களை நாம் சிறுமைப்படுத்த கூடாது, ஒடுக்க கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மை விட உயர்ந்த பதவியில இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு கீழாக இருக்கிறவர்களை அற்புதமா நினைப்பாங்க, கேவலமா நடத்துவாங்க. ஒரு சிறுமை அவங்களை ஒடுக்கத்தோடு நடத்துவாங்க, ஒரு இடுக்கமான பாதையில நடத்துவாங்க. சிலரை பாருங்க, வேற ஏதாவது ஒரு பொறுப்புல இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மற்றவங்களை என்ன
பண்ணுவாங்க, ஒரு அடிமைத்தனமாக நடத்துவார்கள். இப்படியாக ஆண்டவருக்கு அது அருவருப்பானது. ஏனென்றால் மனிதர்கள் எல்லாருமே மனிதர்கள் தான். தேவன் எல்லா மனிதர்களை அவரே படைத்தவர். மனுஷர்களுக்குள் வேறுபாடு என்று அவர் படைக்கவில்லை. நீ உயர்ந்தவனாக இருக்க வேண்டும், நீ தாழ்ந்தவனாக இருக்க வேண்டும், இல்லை அப்படி என்று வேறுபாடு என்கிறது தேவனுடைய பார்வையில் இல்லை. அவர் எல்லாருக்கும் ஒரே போலதான் அவர் படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறார்? அந்நியனை சிறுமைப்படுத்த கூடாது, அவர்களை ஒடுக்க கூடாது. எல்லாரும் ஒன்றுதான். அவங்களுக்கு ஒரு பதவி, அவங்களுக்கு ஏற்ற பதவிகள் இருக்கலாம். அந்த இடத்திலேயே ஒடுக்காமலும் அவர்களை சிறுமைப்படுத்தாமலும் வேலைகளை நாம் அவர்களுக்கு கொடுத்து நடத்த வேண்டும். சில வீடுகள்ல சில குடும்பங்கள்ல இருப்பாங்க, அதே மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் ஒடுக்கப்படுவார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிய கூட பக்கத்து வீட்டு ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், ஒண்ணுக்கு ஒண்ணு அக்கம் பக்கம் உள்ளவங்க, அவங்கள பார்த்ததுமே அவங்கள கேவலமா பேசுவாங்களாம். அதை அவங்க எனக்கிட்ட பல தடவை சொல்லி வேதனைப்பட்டாங்க. அவங்கள அது சிறுமைப்படுத்துகிறது. அப்ப அவங்க எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். அந்த கண்ணீர் அவங்கள பார்த்ததும் இதா பாருங்க, அதான் வந்தா, இதா வந்தா, இப்படின்னு கேவலமா பேசுறது. இப்படி பேசும்போது அவர்களை சிறுமைப்படுத்தும் போது அவர்களுக்கு அது கண்ணீர் வலிகிறது. அது தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அப்ப அது ஒரு நீதியை, தேவனுடைய நீதிக்கு அநீதியாக இருக்கிறது. தேவன் எப்போது நீதியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அங்கே ஒரு அநீதியாக அது மாறும்போது அந்த கண்ணீர் அவங்களுக்கு பின்னாளில் அது பல துன்பத்தை கொண்டு போகும். நம்முடைய வாழ்க்கையில் அது நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல உபாகமம் 8:3 நாம் பார்க்கும்போது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். சில நேரங்களில் தேவனே நம்மை சிறுமைப்படுத்துகிறார். எதற்காக? சிறுமை வாழ்வில் சிறந்து விளங்குவதற்காகத்தான். அதான் நித்திய ஜீவனை பெறுவதற்காகத்தான் அவர் அப்படி பண்ணுகிறார். எதற்கு? நாம் பிறரை நாம் ஒடுக்கக்கூடாது, மற்றவர்களை சிறுமைப்படுத்தக்கூடாது. இந்த இவர்களை பார்த்தால் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தார்கள்? அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள், சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். அதே மாதிரி நம்முடைய தேவனே நமக்காக சிறுமைப்பட்டார். நாம நினைக்கலாம் அந்த சிறுமை வாழ்வு எப்படி ஆண்டவருக்கு தெரியும். அவரும் சிறுமைப்பட்டார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக அல்லவோ அந்த கல்வாரியில் எவ்வளவு சிறுமைப்பட்டார் என்று நமக்கு தெரியும். எவ்வளவு பாடுபட்டார், அந்த வேதனை, அவங்க துன்பங்களை எல்லாம் சகித்தார். அப்ப தேவனும் அதை அனுபவித்திருக்கிறார். ஆகையினால் அனுபவித்த தேவன் நம்முடைய சிறுமையின் மீது நோக்கமாயிருப்பார். அவருக்கு தெரியும், ஐயோ என் பிள்ளை, நான் எவ்வளவு அந்த கல்வாரி சிறுவில் எவ்வளவு நான் துன்பத்தை அனுபவித்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த துன்பத்தை அறிந்த நான் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தேவன் நினைப்பார். அதே மாதிரி சில நேரங்களில் தேவனே சிறுமைப்படுத்துகிறார். எதற்காக? நம்மை அழைத்து அவருடைய பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக கொண்டு செல்லும்படியாக, அவருடைய நித்திய ஜீவனை நாம் அடையும்படியாக அவர் என்ன பண்ணுகிறார்? சில கட்டளைகளை கொடுத்து, கற்பனைகளை கொடுத்து வழி நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் வழி நடத்தினார். அவர்களை எகிப்து தேசத்தின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் மீட்கிறார். அங்கே ஒடுக்கப்பட்ட வாழ்விலிருந்து தான் மீட்கிறார். அந்த தேவனுடைய வல்லமையின் கருத்தை அங்கே காண்பிக்கிறார். அவர்களை ஒடுக்கினவர்களையும் சிறுமைப்படுத்தினவர்களையும் அங்கே வாதையினால் பாதித்தார் என்று பார்க்கிறோம். எப்படி வாதையினால் பல துன்பங்களை குறித்து பாதித்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரையாவது சிறுமைப்படுத்தினாலும் அடிமைப்படுத்தினாலும் நம்மையும் வாதையினால் பாதிப்பார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்று சிறுமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறார். மன்னாவால் போஷித்தார் என்று பார்க்கிறோம். எப்படி? யாருக்குமே தெரியாத மன்னாவினால், தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவினால் போஷித்தார் என்று அங்கே பார்க்கிறோம். அது எதற்காக? தேவனுடைய வல்லமையின் கருத்தை காணும்படியாக, அவரை அறிகிற அறிவில் வளரும்படியாக, நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக அவர்கள் கடந்து செல்ல வேண்டும், நீதியின் பாதையில் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும், அநீதி இழைக்கக்கூடாது மற்றவர்களுக்கு என்பதை அவர்கள் அறியும்படியாக அவர்கள் அந்த பாதையை கடந்து செல்ல வேண்டும் என்றுதான் அவர்களை அந்த பாதையில் நடத்தினார். வனாந்திர வழியாக நடத்தி அவர்களுக்கு எந்த வேலையும் அங்க இல்லை, எதுவுமே இல்லை. சாப்பாடு அவர்களுக்கு போஷிப்புக்கு எந்த ஒரு மார்க்கமும் இல்லை. ஆனால் தேவனுடைய வல்லமை கரத்தை காண்பிக்கும்படியாகத்தான் வனாந்திர வழியாக அவர்களை நடத்தி மன்னாவினால் போஷித்தார். மேலும் வாயிலிருந்து புறப்படுகிறார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை அவர்கள் அறியும்படியாகவும் நடத்தினார். அங்கே அவர்கள் ஒவ்வொரு வார்த்தை தேவன் அங்கே கட்டளை இருக்கிறார். மோசே அங்கே செய்யும் போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. செங்கடலை நோக்கி கோலை நீட்ட சொல்லும் போது அங்கே பிளக்கிறது. அதே மாதிரி தண்ணீர், கண்மணியை பார்த்து சொல்லும் போது தண்ணீர் அங்கே கிடைக்கிறது. இப்படியாக அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் அவர்களை நடத்துகிறார். அப்பத்தினால் மாத்திரமில்லை, அப்பம் நம்ம சாப்பிடுகிற ஒரு இதனால் மட்டும் நாம் பிழைக்க மாட்டோம். தேவனிலிருந்து
வருகிற வார்த்தையினால் விடுதலை. தேவன் இதோ இந்த இது தீது அங்கே நடக்கட்டும் என்று சொல்லும்போது தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையினால் அங்கே நீ பிழைப்பாய் என்பதை அறியும்படிக்கு அப்படியாக நடத்தினார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக ஆதியாகமம் 29:32 லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தவனார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். இங்கே பாருங்கள், லேயாள் யாரு? யாக்கோவின் மனைவி. யாக்கோபு வந்து யாரை அதிகமாக நேசித்தான்? ராகேலைத்தான் நேசித்தான். ராகேலுக்காக தான் யாக்கோபுடைய மாமனார் வீட்டில் அவளுக்காக தான் காத்திருந்தான். 7 வருடம் அங்கே வேலை செய்தான். ஆனால் அவனுடைய மாமனார் என்ன பண்ணாரு? மூத்தவள் இருக்க இளையவளை கொடுக்க முடியாது என்று லேயாளை திருமணம் பண்ணி வைக்கிறார். அப்ப இவளுக்கு ரொம்ப மனவேதனைக்கு உட்பட்டு போகிறான். நான் நேசித்தது ஒரு பொண்ணு, எனக்கு திருமணம் பண்ணி வைத்தது ஒரு பொண்ணு என்று. அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுகிறான்? ராகேலுக்காக மீண்டும் 7 வருஷம் அங்கே வேலை பண்ணி அவளையும் திருமணம் பண்ணி கொள்கிறான். இதனால் லேயாளை அவன் அதிகமாய் நேசிக்கவில்லை. யாக்கோபு அதிகமாய் ராகேலைத்தான் நேசித்தான். அதனால ஒரு புருஷண்டி அந்த அன்பு கிடைக்கலன்னா ஒருத்தருக்கு நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு புருஷண்டி அன்பு கிடைக்கலன்னா அவங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த புருஷண்டி அன்புக்காக அவள் ஏங்குகிறான். அதே மாதிரி ஆப்போசிட்டா பார்க்கும்போது ஒரு மனைவியின் அன்பு ஒரு கணவனுக்கு கிடைக்கலனால் அங்கே இதே நிலைதான் ஏற்படும். அந்த கணவன் வந்து தன்னுடைய மனைவியின் அன்புக்காக ஏங்குவார்கள் ஒருவருக்கு ஒரு. அதனால்தான் தேவன் எல்லா இடங்களிலும் சொல்கிறார், நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள் என்று, ஒருவருக்கொருவர் உங்களை நேசியுங்கள் என்று. தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிக்க வேண்டும் என்று. இங்க லேயாளுக்கு அந்த அன்பு கிடைக்கவில்லை. அதனால் அவள் ஆண்டவரை நோக்கி, தேவனை நோக்கி அவள் கண்ணீர் விடுகிறாள். ஒவ்வொரு நாளும் அவள் கண்ணீர் விடுகிறாள். அதன் நிமித்தம் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறாள். இந்த குமாரன் சில குடும்பங்கள்ல நாம பார்ப்போம், ஒன்றுக்கு வந்து நல்ல அன்பா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தன் மனைவி அவ்வளவு நேசிக்க மாட்டாங்க. ஆனா திருமணமாயி அவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடணும். அப்ப அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை என்கிற நோக்கத்தால் அந்த குழந்தையின் மீது உள்ள அன்பினால் அந்த மனைவியை நேசிப்பான் என்று அந்த ஊர் வழக்கப்படியாக பேசுவார்கள். அதே போலதான் லேயாள் அங்கே சொல்லுகிறாள், நான் வந்து ஒரு குமாரனை பெற்றெடுத்தேன். யார் மூலம்? யாக்கோபு மூலம் ஒரு குமாரனை பெற்றெடுத்தேன். அதனால் என் புருஷன் கண்டிப்பாக நிச்சயமாக என்னை நேசிப்பான் என்று அவள் அங்கே சொல்கிறாள். அந்த நேசத்துக்காக அவள் எவ்வளவு வேதனைப்படுகிறாள், சிறுமைப்பட்டு போனாள். தன்னுடைய புருஷனுடைய நேசம் கிடைக்காததுனால் அவள் அங்கே சிறுமைப்படுகிறாள். அப்ப இந்த சிறுமையை தேவன் என்ன பண்ணுகிறார்? அங்கே கண்டு அவளுக்கு அந்த குழந்தை கொடுத்ததன் மூலம் அந்த சிறுமையை நீக்கி போடுகிறான். அதனால் அவள் என்ன பண்ணுகிறாள்? இதனால் நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று அவளுக்கு ரூபன் என்று பெயரிட்டால், இனியாவது என் புருஷனுடைய அன்பு எனக்கு கிடைக்கும் என்று அவள் அங்கே சந்தோஷப்படுகிறாள். பாருங்கள், அப்ப அந்த சிறுமை எப்படிப்பட்டது? அந்த சிறுமையிலிருந்து நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் அந்த இடத்திலிருந்து நம்மை மீட்கிறார். ஒரு வியாதியா இருக்கட்டும், வேற ஒரு பலவீனமா இருக்கட்டும், வேற ஒரு துன்பமா இருக்கட்டும், எந்த ஒரு நிலையில இருந்தாலும், இல்ல ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் நம்மை அதிலிருந்து மீட்பது எதற்காக? நமக்கு ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த வாழ்க்கையை தரும்படியாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதும் நாம் தானே சோதி தவிர ஜனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னை சோதித்து பாருங்கள். காலையிலிருந்து இந்நேரம் வரை நாம் எப்படி வாழ்ந்தோம்? தேவனுக்கு எப்படியாக பிரியமாய் இருந்தோம்? எழுந்தது தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா? அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருந்தோமா? வாயின் வார்த்தைகள் நமக்கு சரியாக இருந்ததா? நாம் எந்த சூழ்நிலையிலே கோபம் படும்போது, இல்ல சில நேரம் நமக்கு எரிச்சல் ஏற்பட்டு வாயின் வார்த்தைகளை தவறுதலாக விடக்கூடாது. தேவன் எல்லா இடங்களிலும் என்ன சொல்லி இருக்கிறார்? உன் வாயிலிருந்து வருகிற ஒரே ஒரு வாய் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. அந்த வாயிலிருந்து கெட்ட வார்த்தையும் வருகிறது, தேவனை துதிக்கிறதும் அந்த வாய் தான். அப்ப ஒரு வாயிலிருந்து கெட்ட வார்த்தையும் வருகிறது, துதித்தலுமாக இருக்கும் போது அந்த துதியை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இரண்டு வாய் கிடையாது. 2 வாய் இருந்தா ஒரு வாயிலிருந்து கெட்ட வார்த்தை, ஒரு வாயிலிருந்து தேவனை துதிக்கிறதாக இருக்கும். ஆனால் தேவன் அப்படி படைக்கவில்லை. தேவன் ஞானமுள்ள தேவன், நாம ஞானம் இல்லாதவர்கள். ஆனால் தேவனோ சர்வம் அறிந்த தேவன். அதனால்தான் அந்த ஒரு வாயை மனுஷனுக்கு வைத்திருக்கிறார். அந்த ஒரு வாயின் வழியாக துதித்தலும் சபித்தலும் வருகிறது என்றால் அதை ஆண்டவர் அந்த துதித்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே எப்போதும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் துதிக்கிற துதி அவருக்கு பிரியமாக இருக்கும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு வாயின் வார்த்தை எப்போதும் சரியாக இருக்கும்படியாக நடக்க வேண்டும். தவறுதலாக வாயின் வார்த்தை வந்ததென்றால் ஆண்டவரோடு ஒப்புரவாகி, தேவனே இனி நான் இதை செய்ய மாட்டேன் என்று ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். அடுத்த நாளும் போய் அதே வார்த்தையை நாம பேசக்கூடாது. சிலவங்க வாய் சர்வசாதாரணமாகவே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இது வேற என்ன பேசுவாங்க? முட்டாள் என்று சொல்லுவாங்க, பைத்தியம் என்று சொல்வார்கள், கிடக்கிறாய். இதெல்லாம் ஆண்டவருக்கு அற்பமான வார்த்தைகள். ஆகினால் நம்முடைய வார்த்தைகள் நாம் எப்போதும்
சரியாக பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பழக்க தோஷத்தில் வந்திருந்தாலும் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் மனமாற்றம். நம்முடைய பழைய சுபாவங்கள் மாறுகிறது என்றால் அவன் கிறிஸ்தவன். ஒரு பழைய சுபாவம் மாறவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவனும் கிடையாது. அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் நான் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டேன் என்று அவர்கள் தன்னைத்தானே சொல்லலாமே தவிர, ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். காரணம் என்னவா? அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த சுபாவம் மாற வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அன்னைக்கு அவர்கள் அப்படி இருந்தார்கள், ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய சுபாவம் ரொம்ப ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று மற்றவர்கள் பார்க்கும்படியாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் என்ன செய்யலாம்? கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்பலாம். எல்லாரும் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் கல்வாரி சிலுவை பாதத்தில் வைப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே ஜீவ ரத்தத்தால் நம்முடைய குடும்பத்தில் சீர்கட்ட நிலைகளை எல்லாம் கொண்டு வைப்போம். ஹல்லேலூயா, அப்படியே ஜீவ ரத்தத்தால் எல்லாம் விடுதலையாக்கப்படும், எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். நம்ம வியாதிகள் பரிசுத்தமாக்கப்படும். நமக்கு எந்தெந்த இடங்களில் பலவீனம் இருக்கிறதோ அதெல்லாம் அவருடைய கல்வாரி ரத்தத்தால் நீங்கி போவதாக, சுத்திகரிக்கப்படுவதாக. ஆவியாத்ம சரீரங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, நீங்கள் உங்கள் குடும்பங்கள் ஒருவருடைய ஆவியாத்ம சரீரம் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமோ பலவீனம், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அந்த தேவனுடைய ரத்தத்தால் அது உற்சாகம் அடைய. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போதும் அவங்க தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் என்னென்ன தேவைகள் நமக்கு இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவனோடு சென்று முறையிடலாம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஏவெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறைவுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்துவனால் நாங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவனால் எங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து உம்மில் வளர, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் நிறைவுள்ளவர்களாக மாறும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிலிருந்து அவர்கள் மீண்டும் வெளியே வரும்படி நீர் உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஏற்ற வரங்களை ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி ஆண்டவரே உருவாக நீர் உதவி பண்ணுவீராக. குடும்பங்களில் ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை அவர்கள் கண்டறியும்படி நீர் உதவி பண்ணுவீராக. உம்முடைய அன்பினால் குடும்பங்களை நிரப்புவீராக. உடைய பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்குள் மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அவர்களை மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே, குடும்பங்கள் வீழ்ந்து போன குடும்பங்களை திருப்பி எடுத்து கட்டுவீராக. அலங்கங்கள் இடிக்கப்பட்டு போன அலங்கங்களை எல்லாம் திருப்பி கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமது பரிசுத்த மார்க்கத்துக்கு ஏதுவாக குடும்பங்களை திசை திருப்பி வழி நடத்தும். உமது ஜீவ ரத்த குடும்பங்களில் பாய்ந்தோடட்டும் ஜீவ நதியாக. அமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல மதிப்பெண் எடுக்க உதவி பண்ணுங்க. பலப்படுத்துங்க ஆண்டவரே. சமாதானத்தோடு வழி நடத்துவீராக. எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. குடும்பங்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கட்டளையிடுங்க. நல்ல போஷிப்பை கட்டளையிடுங்க. இந்த மாதம் முழுவதும் குறைவின்றி நீர் நடத்துவீராக. அவர்களுக்கான எல்லா பண தேவைகளையும் நீர் பூர்த்தி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களுக்கு கட்டளையிடும். உம்முடைய வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுவீராக. குடும்பங்களில் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்த இரவும் பகலும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் நிறைவாயிருக்கட்டும். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்க. வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே மாய விலைக்குள் செல்லாமல் சிக்கி தவிக்காமல் ஆண்டவரே உமது கரங்களுக்குள் மூடி மறைத்து வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். அப்புறமாக நாம ஒரு ஸ்பெஷல் பிரேயர் இருக்குது. சுதா அம்மா அவங்களுக்காக அவங்களுக்கு இந்த வீட்டு பட்டா கிடைக்கலையா, வருஷங்கள் ஆயிருக்கு. அவங்க அதையும் கண்டுக்காம விட்டு இருக்கிறாங்க. அவங்க மாமனார் மாமியார் இறந்து வருஷங்கள் ஆயிருக்கு. ஆனா அவங்களுக்கு அதுல அதை நம்ம வீட்டு பட்டா வாங்கணும் என்கிற ஒரு அந்த எண்ணம் இல்லாம அது ஏதோ ஒரு இதுல அப்படியே விட்டு இருக்கிறாங்க. அது அவங்க எங்க போய் எப்படி வாங்கணும், யார்கிட்ட போய் எழுதி என்ன பண்ண அது கிடைக்கும் அப்படின்னு நாம இப்ப ஜெபிக்கணும். அவங்களுக்கு பட்டா கிடைக்கணும் வீட்டுக்கு. அப்பதான் அவங்களுக்கு
உரிமை கொண்டாட முடியும். அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வழிகளை காமிப்பார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்போதும் அந்த வீட்டு பட்டா அவர்களுக்கு கிடைக்கும்படி நீர் உதவி பண்ணுவீராக. அதை எப்படி போய் வாங்க வேண்டுமோ அந்த வழிகளை அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பீராக. அது தடையில்லாமல் அவர்களுக்கு சீக்கிரமாய் கிடைக்க நீர் உதவி பண்ணி வேண்டுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துணையாளன் அவர்களுக்கு துணை நிற்பீராக. அவர்களுக்கு ஆண்டவரே இந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து கொடுக்க வேண்டுமே ஜெபிக்கிறோம். அவர்களை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால் ஆமென். நாம இப்போதும் முடிக்கலாம். முடிச்சுட்டு வேற பிரேயர் இருந்தா பாத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரமே பரவாதே. ஆமென். God bless you.